எப்படி ஒரு கட்டிடத்திற்கு பில்லர்கள் முக்கியமோ அதே மாதிரி எழுத்து, சீர், அடி, தொடை என்கின்ற இலக்கண கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. அதனால்தான் இந்த மொழி இன்னும் சாகாவரம் பெற்றிருக்கிறது. அதிலையும் இன்றைக்கு ஆண்டவனுடைய வடிவாக இன்னைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழை இன்னும் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் தமிழை பயிற்றுவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கருப்பொருளாக 4வது ஆண்டு தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு கருப்பொருளாக எல்லா மாநிலங்களிலும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற பல இலக்கியங்களை கொண்டவை, 50 காப்பியங்களையும் கொண்டவை. அப்படிப்பட்ட தமிழ் தாயை போற்றுவதற்கு நமது பாரதத்தில் உலகத்திலே மிகப்பெரிய தலைவனாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் சொன்னால், ஒவ்வொரு தமிழனும், உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழனும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போற்றி மகிழ வேண்டும். நன்றி, வணக்கம்.